வணக்கம், நான் சிவராமகிருஷ்ணன், கேரியர் கவுன்சிலர். இன்றைக்கி நம்ம டைட்டில்லே பார்த்துருப்போம், நீட்டில் மார்க் கம்மியாக வாங்கினாலும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளை பார்க்க போகிற கண்டென்ட்டு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இஎஸ்ஐ இந்த பிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த மந்த்லி சேலரி வாங்குறாங்க இல்லையா, மந்த்லி சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க யாருடைய சம்பளத்துலேருந்துலாம் இஎஸ்ஐ பிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இஎஸ்ஐ பெனிஃபிஷியரிஸ் அல்லது இன்ஷூர்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, இது ஒரு டேக் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க இல்லையா, இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளான பாடி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா, இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுவேட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்பரேஷன் இஎஸ்ஐசி இருக்கு இல்லையா, இந்த கார்பரேஷன் இந்தியா முழுவதும் ஒரு 11 மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 11 மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த இஎஸ்ஐ பெனிஃபிஷரிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, யாருடைய சம்பளத்தில் இருந்தெல்லாம் இஎஸ்ஐ பிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இஎஸ்ஐ பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இஎஸ்ஐ பெனிஃபிஷரிஸுக்காக ஒரு பர்டிகுலர் சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அந்த கோட்டாவில் வந்து சேர்த்து படிக்க வைக்கலாம். ஸோ இந்த கோட்டாவுக்கு பேர் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் தான் இந்த கோட்டா வரும். ஸோ இந்த கோட்டா வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி கோட்டா, அப்படி இல்லைன்னா ஐபி கோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது ஒரு 11 இன்ஸ்டியூஷன் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் வந்து ஒரு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் இருக்குது, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு அண்டு குல்பர்காவில் இருக்குது, ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் சனத் நகரில் இருக்குது, ராஜஸ்தானில் வந்து ஆல்வாரில் இருக்குது, பாட்னாவில் இருக்குது, அண்ட் தென் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது, அண்டு பரிப்பள்ளி கொல்லத்தும் இங்கே இருக்குது. இதை தவிர்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து கேகே நகரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ 2 இஎஸ்ஐ காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 2 காலேஜ்லேயும் நமக்கு இருக்கக்கூடிய இஎஸ்ஐ கோட்டா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 45 சீட் இருக்குது. அதாவது கேகே நகர் சென்னையில் வந்து 25 சீட்டும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து 20 சீட்டும் வந்து நமக்கு 45 சீட் இருக்குது. ஆல் ஓவராக இந்த 11 காலேஜ்லையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 437 சீட்டு வந்து இந்த இஎஸ்ஐசி கோட்டாவுக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த இஎஸ்ஐசி கோட்டா திரும்பவும் சொல்கிறேன், ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் தான் வரும், ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வராது. ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த சீட்டுக்கெல்லாம் வந்து யார் வந்து அப்ளை பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த செக்டாரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயினாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க மந்த்லி சேலரிடாக இருக்கணும் அண்ட் மஸ்ட் பி எ பெனிஃபிஷரி ஆஃப் இஎஸ்ஐ. ஸோ அவங்க சேலரியில் கண்டிப்பாக வந்து இஎஸ்ஐ வந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்கணும். அண்டு அந்த இஎஸ்ஐ பிடிச்சதுக்கான இஎஸ்ஐ கார்டு, அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இருக்கக்கூடியவங்க வந்து இந்த இஎஸ்ஐ கோட்டா, அந்த ஐபி கோட்டாவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இஎஸ்ஐ கோட்டாவுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அதாவது யார் இந்த இன்ஷூர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, யாருக்கு வந்து இஎஸ்ஐ பிடிக்கிறாங்களோ அந்த பர்சன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் வந்து இஎஸ்ஐசியிலேருந்து வாங்கணும். அந்த இஎஸ்ஐசியிலேருந்து வாங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் வந்து வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு esic.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளை ஃபார் வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்கலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து அந்த யாரோட பேரில் அந்த இஎஸ்ஐ வந்து பே பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க பேரில் வந்து இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த வார்டு, அதாவது எந்த பையனுக்காக இல்லை எந்த பொண்ணுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து யாருடைய பேரில் அந்த இஎஸ்ஐ இருக்குதோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து யாருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து நீட் அட்மிட் கார்டு, அப்புறம் வந்து இப்போ அனெக்ஷர் 4 and 5 வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்காக, அதாவது ஒரு பொண்ணுக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அனெக்ஷர் 4 and 5 வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இதோட பேசிக் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு அஃபிடவிட்டாக நம்ம சப்மிட் பண்ணுறோம். அதாவது ஹோல்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி பேரண்ட். யார் வந்து இஎஸ்ஐ இருந்தது வாங்குறாங்களோ, அந்த பெனிஃபிஷரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே வந்து இவங்க இருக்கிறாங்க, அவங்கள வந்து டிபெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த அனெக்ஷர் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. இந்த வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட்டை வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிட முடியாது. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மே மாதம் வந்து தான் இந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, இஎஸ்ஐசி
.gov.in அந்த வெப்சைட்டில் வந்து இந்த லிங்க் வந்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் போகும்போது, ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் போகும்போது சீட்ஸ் அலோகேட்டட் ஃபார் வார்ட்ஸ் ஆஃப் இன்சர்ட் பர்சன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த இஎஸ்ஐசியில் வந்து நம்ம கோட்டாவில் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. ஸோ இதால் நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ நம்ம ஆல் இண்டியா ரேங்கிங்கில் வந்து நம்ம இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? ஜாயின் பண்ணும்போது அந்த எலிஜிபிலிட்டி ஸ்கோருக்கும் நம்ம இந்த ஐபி கோட்டாவில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஸ்கோருக்குமான டிஃப்ரென்ஸ் தான் இதோட மெயின் கான்டென்ட்டேவும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் 2023 வந்து இஎஸ்ஐசி சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு காலேஜை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் டைரெக்டாக ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ரவுண்ட் 2ல் போய் பார்க்குறாங்க. நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம், அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு வந்து ஓப்பன், இடபிள்யூஎஸ், அப்புறம் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி வைஸ் தான் வந்து நமக்கு இந்த கோட்டாவுமே இருக்கும். இதில் ரவுண்ட் 2 நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 634. இதே இது நம்ம வந்து ஐபி கோட்டாவில் போய் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3ல் அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 565. அதே சமயத்தில் இடபிள்யூஎஸ்க்கு 627, 535, ஓபிசிக்கு 626, 557, எஸ்சிக்கு 531, 421, எஸ்டிக்கு 486, 241. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 மார்க்லேருந்து 100 மார்க் வரைக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து மார்க் நீங்கள் கம்மியாக எடுத்தாலும் இஎஸ்ஐசி அந்த கோட்டாவில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து இந்த 11 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணணும். ஸ்டேட் கவுன்சிலிங் மட்டுமே எய்ம் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால இந்த கவுன்சிலிங்கில் போய் அப்ளை பண்ணுறதுன்றது தெரியாமல் இதை கோட்டை விட்டுறாங்க. இதை கோட்டை விட்டுட்டு ப்ரைவேட் காலேஜ்லேயோ இல்லை வந்து அப்ராட் மெடிக்கலுக்கோ வந்து போய் பணத்தை வந்து செலவழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான தெளிவாக நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக நம்ம வந்து பண்ணணும்னா இதில் நம்ம சூப்பராக வந்து காலேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபீஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயர்லி 24,000 தான் வரும் மேக்ஸிமமே வரும். அதுக்கப்புறம் ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பாண்டு மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லையுமே பாண்டு இருக்கும். அதாவது இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு 1.5 years வந்து அவங்க பாண்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இஎஸ்ஐ எல்லா காலேஜ்லையுமே இருக்கும். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்றதுனால அந்த பாண்ட் வந்து அதில் இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜை வந்து சூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இஎஸ்ஐசி அப்படிங்கிறக்கூடிய அந்த கோட்டா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம தெளிவாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு வந்து அடுத்து என்ன காலேஜில் சேரணும், என்ன கோர்ஸில் சேரணும், என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னாலோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணணும்னாலோ நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து கால் பண்ணுங்க. அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து உடனுக்குடனே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில்